வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டபுள் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மணத்தக்காளி காய் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சுக்கலாம். மீன்வைல் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டபுள் பீன்ஸும் பட்டாணியும் போட்டுட்டு நல்லா ஒரு 25 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ தான் வந்து நம்ம ஓவர் நைட் குக் பண்ணாமல் அதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம பண்ணிவிட்டு காலையிலேயே அதை கொதிக்க வச்சு காலையிலேயே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓவர் நைட் இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. 25 நிமிஷம் வந்து அதை வந்து பாயில் பண்ணிங்கனாலே அப்போதைக்கு யூஸ் பண்ணி நீங்கள் நைட்டெல்லாம் ஊற வச்சு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதனால் மார்னிங்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா 25 மினிட்ஸ் பாயில் பண்ண வச்சிங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். மீன்வைல் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 6லேருந்து 7 தக்காளி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நிறைய தக்காளி போட்டிருக்கேன். 7 தக்காளி போட்டுட்டு நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் பண்ணதும் போது அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வதக்குனிங்கன்னா குயிக்காக வதங்கிடுது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த தக்காளியும் வதங்கிடுது. அது இல்லாமல் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த டபுள் பீன்ஸ் பட்டாணி போட்டுட்டு அதையும் கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் அந்த கிரேவியோட போட்டுட்டு. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சோம்னா அந்த இது வந்து கிரேவி வந்து அந்த உள்ளே இருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு, டபுள் பீன்ஸ் இது எல்லாமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் லிட்டு போட்டு எதுவும் பண்ண வேண்டாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். அது சுண்டி வரும். மீன்வைல் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நான் பேக் டு த பாயிண்ட், நான் எல்லாமே பிளாண்ட் டயட் தான் போடுறேன். பிளாண்ட் டயட்னால் காரம் மசாலா சுத்தமாக இல்லாமல் எண்ணெயும் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். ஏன் காரம் மசாலா போடலைன்னா இது வந்து எல்லாமே அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும் தான் போடுறேன். ஈவன் லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் கூட இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்லாம். அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் பத்தியத்தில் இருக்கணும். அவங்களுக்கு கூட இது வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இப்போது இன்னொரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்தால் ரொம்ப அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டெலிவரி ஆன விமன்ஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா 7 to 10 டேஸ் அவங்களும் பத்தியத்தில் தான் இருக்கணும். அவங்களும் இந்த மாதிரி டைப் ஃபுட் ஆப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு காரம் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். சுத்தமாக காரமே இருக்காது, ஒரு பிரச்சனையுமே வராது. அல்சர் பேஷண்ட், வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிபி நான் பண்ணுற மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அல்சரேட்டிவ் ப்ராப்ளம், எரிச்சலோ ஒரு கொமட்டுற மாதிரியோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஒரு டாய்லெட் போனோம்ன்ற மாதிரி ஃபீலிங்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சேஃபு. இந்த மாதிரி டயட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குயிக்காகவே வந்து அல்சர்லாம் குணமாயிடும். வயிறு மறுபடியும் பழைய கண்டிஷனில் வந்துடும். சிலருக்கு வந்து ரொம்பவே இரிட்டபிள் பவல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அது வந்து அல்சர் அது வந்து எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட வந்து சில கண்டிஷன்ஸில் வந்து அது சரியாகாது. அப்போ வந்து லைஃப் லாங் வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப வந்து வயிறை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதாவது வயிறை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டயட்ஸை சாப்பிட்லாம். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனாலையும் கமெண்ட்லேயும் தான் தெரியும். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் யாருக்கெல்லாம் அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமில் அவஸ்தைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதில் வர வீடியோ டெய்லி ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிபி போடுறேன். அதை வந்து வாட்ச் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அவங்களையும் வந்து குக் பண்ண சொல்லி சாப்பிட சொல்லுங்கள். மீன்வைல் நான் போடுறது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம்.
அதனால அப்புறமா வந்து அவங்க இப்போ நார்மலாக அல்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டாக தான் டயட் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது. காரம் மசாலா போடாமல் சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து வயிறு வந்து புண் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃபு. அதே மாதிரி இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டாக சாப்பிட்டாங்கன்னா மற்றவங்க சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இல்லை காரம் மசாலா தவிர மற்றபடி அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். மீன்வேல் வந்து இந்த கிரேவியை வந்து நீங்கள் தோசைக்கோ சப்பாத்திக்கோ பரோட்டாவுக்கோ இல்லை வந்து பூரிக்கு அப்புறமா வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்வேல் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த டிஷ்ஷை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. இல்லை வேறு விதமாக ஏதாவது உங்களுக்கு டிஷ்ஷஸ் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளாண்டாக பண்ணணும்னு இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய சேனலில் வந்து நான் குருமா, சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறமா புளி சாதத்துக்கு அந்த கிரேவி எப்படி செய்கிறது, எலுமிச்சை சாதத்துக்கு கிரேவி எப்படி செய்கிறது, எண்ணெயே ஊற்றாமல் எப்படி அப்பளமும் வத்தலும் வறுக்கிறது, அப்புறமா வந்து கிரேவிஸில் எத்தனை டைப் ஆஃப் கிரேவி இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கூட்டில் என்னென்ன இருக்கோ அதுவும் போட்டிருக்கேன். சாம்பாரில் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அதுவும் போட்டிருக்கேன். பிரிஞ்சி கூட போட்டிருக்கேன். காரமே இல்லாமல் செஞ்ச பிரிஞ்சி இருக்குது. அப்புறம் பொங்கல் கூட போட்டிருக்கேன். சட்னி கூட 2, 3 சட்னி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் கூட அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க, நம்மளால் முடியலேன்னு ஃபீல் பண்ண வேணாம். முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.